சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஆமென்.
ஆண்டவரை புனிதமிக்க கன்னிமரியாவின் வாழ்ச்சிக்குரிய நினைவு கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு துணியாவியாரை ஒன்றித்து இறைவனாக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாய் இருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவாக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்று வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். அனைவரும் எடுத்திருப்போம். Alleluia, 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 alleluia,
அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களின் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரை என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நல்வழியில் உன் பிள்ளையை வளர்ப்பதற்கு முயற்சி செய் என்கிற இறை வார்த்தை இந்த நாளில் நம் அனைவருடைய இதயத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பெற்றோருடைய உருவாக்கம் எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் பிள்ளைகளுடைய வாழ்வும் வளர்ச்சியும் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. சில விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் தான் பெற்றெடுத்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விட தான் பெற்றெடுத்த பிள்ளையை உருவாக்குகின்ற பெற்றோர்கள் காலத்திற்கு அவசியம் என்று மீண்டும் மீண்டுமாக சொல்ல தூண்டுகிறது. அந்த வகையிலே அன்னை மரியாள் கடவுளுடைய அன்பு மகளாக வாழ்வதற்கு அவருடைய பெற்றோர்களாகிய ஜோகிம், அன்னா தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். பொதுவாக யூத மரபிலே தலைப்பேராக பிறந்த ஆண் குழந்தைகளை கடவுளுக்கு அர்ப்பணிப்பது அவர்களுடைய மரபு, அது ஆண்டவருடைய கட்டளை, திருச்சட்டம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் பெண் குழந்தைகள் தங்களுடைய மூத்த குழந்தையாக பிறக்கின்ற வேளையிலே ஆண் குழந்தைகளுக்கு நிறைவேற்றப்படுகின்ற சடங்குகளும் சம்பிரதாயங்களை தாண்டி எளிமையாக கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய பழக்கமும் இருந்து வந்ததாக மரபு வழியாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த வகையிலே அன்னை மரியாவை கடவுளுக்கு அர்ப்பணித்த அவரது பெற்றோருடைய அர்ப்பணத்தை தான் இன்று திரு அவை கொண்டாடுகின்றது. கடவுளை பெற்றெடுப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முன்கூட்டியே கடவுள் அன்னை மரியை பெற்றோருக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். எனவே இந்த நினைவை திரு அவை ஏற்றுக்கொண்டு தொடக்க காலத்தில் இருந்து ஏறக்குறைய 7ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நினைவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து திரு அவையுடைய திருவழிபாட்டில் இந்த விழா அல்லது நினைவாக இது கொண்டாடப்படுவதற்குரிய அழைப்பை திரு அவை பெற்று அதை இன்றளவும் நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். எனவே அன்னை மரியாவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த விழா கற்றுத் தருகிற படிப்பினை எல்லாம் ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை எந்த வகையில் உருவாக்க வேண்டும் என்பதற்கான அழைப்பை கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். காலத்தின் மீதும் அறிவியலின் மீதும் பழி போடுவதை விட பெற்றோர் என்கிற நிலையில் ஒரு பெற்றோருடைய சிறகு நிழலில் வளர்கிற பிள்ளைகள் தடமாறுவதும் இல்லை, திசை புரண்டு செல்வதும் இல்லை. எனவே ஒரு பெற்றோர் எப்படி வளர்க்கிறார்கள், உருவாக்குகிறார்கள் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதற்குரிய மேலான பொறுப்புணர்வை நாம் பெற்றுக்கொண்டாக வேண்டும். ஒரு நல்ல மரத்திலிருந்து நல்ல கனியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசு சொல்லுவது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் இருந்து பிறந்திருக்கிற பிள்ளைகளை நல்வழியில் வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். இறை வழியில் அந்த பிள்ளைகள் வளர்வதற்குரிய முயற்சியை வெளிப்படுத்துவோம். காலம், அறிவியல் இவைகள் மனிதர்களுக்கு தேவைதான் என்றாலும் இறை நம்பிக்கையும் இறை வழியில் பயணிப்பதற்குரிய ஆற்றலும் நல்லவற்றை கண்டுகொள்வதற்குரிய விழுமிய வாழ்வும் காலத்திற்கான அவசியம் என்பதை புரிந்து கொண்டு
எப்படி நம்மை நல்வழியில் வளர்ப்பதற்கு முயற்சி செய்தார்களோ, கொஞ்சமேனும் குறைவுபடாமல் அன்னை மரியாவை கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுத்த அவரது பெற்றோரைப் போல நம்முடைய பிள்ளைகளை இறைவழியில் நடப்பதற்கு முயற்சி செய்வோம். நலமான எதிர்காலத்திற்கான உத்தரவாதத்தை நம்முடைய பொறுப்புணர்வின் மூலமாக வெளிப்படுத்துவோம். காணிக்கையாக உந்தன் பீடத்தில் வந்தேன். என்றும் உன் சித்தமும் உன் செயலும் உலகினில் காண இவை காணிக்கையாக தந்தேன். பீடத்தில் பதியாகும் இயேசுவுடன் எனக்கு என்னை அவரோடு உண்டாகவே. பீடத்தில் பதியாகும் இயேசுவுடன் எனக்கு என்னை அவரோடு உண்டாகவே. இந்த ஏழையின் பலியாக அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மாநில கல்வாரி பலியில் அவர்கள் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிப்பொருட்களோடும் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயார் புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி
சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிலிருந்து இறங்கியும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கடவுளின் அன்பு பிள்ளைகளாகவும் அவரது அருளை பெற்ற மக்களாக வாழ்வதற்கு இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே இறைவனுடைய அருள் நமக்கு நிறைவாக பொழிந்த நாளாகவும் கவலைகள் நீங்க பெற்று கடவுளின் நன்மைத்தனங்களை அனுபவிக்கின்ற நாளாக மாறுவதற்கு கடவுள் அருள் புரிய வேண்டும் என்று நம்ம ஒருவருக்காக வேண்டுவோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தினை கழிக்கும் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியமுறை தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் பரவி இருக்கும் நமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள் பீட்டர் மச்சாண்டோ, ஜோசப் சோசைநாதன் மற்றும் ஆரியராஜ் சதீஷ், எல்லா திருநிலையினராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்கள் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக நாம் நினைவு கூறுகிற செல்வகுமார், மேரி மேக்லின், ஸ்டான்லி, பிலோமினா, காணிகராஜ், கண்ணன், அருள் தந்தையர்கள் கிளமன், பிராங்க், யூதக், லில்லி, மேரி, சீதாராம், ரைமன் என்பவர்களை உம்முடைய வான்வீட்டில் வரவேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். இறைவாய்வில் தங்களுடைய நன்றி பலியை வேண்டுதல் பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஜோபின், டேனியல், ஜெய்சீலன், கிரிஷ், பிரசாந்த், ஜேம்ஸ், விமலா, ஆஷிகா என்பவர்களையும் மீன்பிடி தொழில் செய்கின்ற அனைத்து மீனவர்களையும் உங்களுடைய அருளால் மறைத்து காத்தருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் உலகில் முகந்தவராக இருந்தவராக புனிதர் அனைவருடனும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி மற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதைக்கு வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவர் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
எங்களுக்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் வருந்தவர்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவிட அருளும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் வீட்டு நலமாயிருக்கும். ஆகும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை வழித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதிகளுடைய இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இருளின் கமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சொன்னாரே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நல்வழியில் நம் பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய முன்மாதிரியை கற்றுத்தருகிற ஆண்டவர். இந்த விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்க நாம் அனைவருமே தேர்வுள்ளவர்கள். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏந்து எந்நாள் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு உண்மை சொல்லும் உந்தன் வார்த்தை உறவை தேடும் உணர்வு வென்றார். உண்மை சொல்லும் உந்தன் வார்த்தை உறவை தேடும் உணர்வு
எங்கள் இறைவனை நீ பற்றிய செய்த பிற நன்மை சொல்லும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உமருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் ஆட்சி கீழ்ந்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் உருவண்டை வெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காக்குகளே மாற்றும் பெருமெனவாக யூனி கொண்டாட்டத்தினால் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் நம்பிக்கையும் அமைதியும் அகிலமெங்கும் அழிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக.